த்ரிஷா மீது கை வைத்ததால் திமுகவுக்கு வந்த சிக்கல். 2028இல் நடக்கப்போகும் அதிரடி சம்பவம். முரசொலி செய்தியால் பத்திக்கொண்ட பரபரப்பு. வணக்கம் நண்பர்களே. திமுகவை பொறுத்தவரை அவர்கள் யாரை எதிர்க்கிறார்களோ அவர்கள் அரசியலில் பெரிய ஆளாகி விடுவார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது எம்ஜிஆருடைய நகர்வுக்கு பிரச்சனை ஏற்பட்டது. அதன் பிறகு எம்ஜிஆரை ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்று திட்டமிட்டார் கருணாநிதி. ஆனால் அவர் புதிய கட்சி தொடங்கி கருணாநிதியை வீழ்த்தி விட்டார். அப்போதிலிருந்தே திமுக, அதிமுக என்கிற இரண்டு கட்சிகளும் எதிரும் புதிருமாகிவிட்டன. அந்த வகையில் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும் வரை கருணாநிதியால் அரசியலில் தலையெடுக்கவே முடியவில்லை. எம்ஜிஆரின் மரணத்திற்கு பிறகு ஜெயலலிதா அதிமுகவை தாங்கி பிடித்தார். அதன் பிறகு கருணாநிதி, ஜெயலலிதா இடையே அரசியல் போர் நடைபெற தொடங்கியது. அதோடு எம்ஜிஆரை தொடர்ந்து ஜெயலலிதா அதிமுகவுக்குள் வந்தபோதும் அவரை திமுக கடுமையான முறையில் விமர்சனம் செய்தது. அந்த காலகட்டத்தில் கடலூரில் ஒரு நடன நிகழ்ச்சியில் ஜெயலலிதா கலந்து கொண்ட போது, கடலூர் காபரேட் நடனமணி அரசியலுக்கு வருகிறார் என்பது போன்று அவரை திமுகவின் முரசொலி கிண்டல் செய்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா இரண்டு பேரையும் இணைத்து பலதரப்பட்ட அவதூறு செய்திகளை அந்த நாளிதழ் பரப்பி கொண்டு வந்துள்ளது. ஆனால் இவர்கள் அவதூறு பரப்ப எம்ஜிஆரை போலவே ஜெயலலிதாவும் அரசியலில் வேகமாக வளர்ந்தார். அவரை ராஜ்யசபா எம்பி ஆக்கிய எம்ஜிஆர் அதைத் தொடர்ந்து நேரடியாக அதிமுகவின் முன்னணி தலைமைக்கு கொண்டு வந்தார். இதன் காரணமாகவே ஒரு கட்டத்தில் திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக வளர்ந்து நின்றார் ஜெயலலிதா. இந்த நிலையில்தான் தற்போது எம்ஜிஆர் பாணியில் தாவேகாவை ஆரம்பித்து முதல் தேர்தலிலேயே விஜயும் வெற்றி பெற்றுள்ளார். எம்ஜிஆருடன் எப்படி இன்னொரு நடிகையாக ஜெயலலிதா அரசியல் களத்திற்கு வந்தாரோ அதே போன்று விஜயுடன் தற்போது த்ரிஷாவும் களத்துக்கு வர தயாராகி கொண்டிருக்கிறார். இதன் காரணமாகவே திமுகவுக்கு பலதரப்பட்ட அச்சம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அடுத்து த்ரிஷா தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து பிரச்சார பீரங்கியாக மாறிவிட்டால் அதுவும் அந்த கட்சிக்கு பிளஸ் பாயிண்ட் ஆகிவிடும். இதனால் திமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதனால் விஜய், த்ரிஷா இரண்டு பேரையும் இணைத்து அருவருப்பான அவதூறு செய்திகளை வெளியிட தொடங்கி இருக்கிறார்கள். இப்படி செய்தால் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை வெறுத்து விடுவார்கள் என்று நினைத்து தற்போது முரசொலி பத்திரிகை அவர்களை பற்றி அவதூறு செய்திகளை பரப்ப தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக இப்போது வரை அரசியல் களத்திற்கு வராத த்ரிஷா 2028ஆம் ஆண்டில் ராஜ்யசபா எம்பி ஆக்கப்பட்டு அதன் பிறகு அரசியல் களத்திற்கு வருவார் என்று கூறப்படுகிறது. அப்போது வந்தால்தான் அவரது ஜாதகப்படி விஜயின் அரசியலுக்கு அவர் பெரிய அளவில் கை கொடுக்க முடியும். அதன் காரணமாகவே சரியான நேரத்திற்கு காத்திருக்கிறார் த்ரிஷா. விஜய் ஜாதகத்தை முழுமையாக நம்பக்கூடியவர் என்பதால் த்ரிஷாவின் ஜாதகத்தையும் தனது ஆஸ்தான ஜோதிடர் மூலம் கணித்து அவரை சரியான நேரம் பார்த்து களமிறக்க திட்டமிட்டுள்ளார். அந்த வகையில் 2028ஆம் ஆண்டு த்ரிஷாவுக்கு அரசியலில் திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஆண்டாக இருப்பதால் அப்போது அவர் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்படுவார் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் விஜயும் த்ரிஷாவும் அரசியல் களத்தில் அழுத்தமாக கால் பதித்து விட்டால் அதன் பிறகு அவர்களை அத்தனை எளிதில் வீழ்த்த முடியாது என்பதனால் திமுகவுக்கு பெரிய அச்சம் ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் நேருக்கு நேர் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டணியை திமுகவினால் வீழ்த்த முடியாது என்பதுதான் உண்மை. அதனால்தான் ஒவ்வொரு நாளும் விஜய், த்ரிஷா குறித்து அவதூறு செய்திகளை பரப்பி அவர்கள் இமேஜை கெடுக்க வேண்டும், அவர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களை திருப்ப வேண்டும் என்கிற முயற்சிகளில் திமுகவின் முரசொலி மற்றும் அனைத்து ஆதரவு ஊடகங்களும் தற்போது திட்டமிட்டு களமிறங்கி இருக்கிறார்கள். என்றாலும் திமுகவுக்கு இருக்கும் ராசியை பார்த்தால் அவர்கள் யாரை எதிர்க்கிறார்களோ அவர்களை தான் தமிழ்நாட்டு மக்கள் ஆதரிப்பார்கள். அந்த வகையில் எம்ஜிஆர், ஜெயலலிதாவை தொடர்ந்து தற்போது விஜய், த்ரிஷாவையும் திமுக பெரிய அளவில் எதிர்க்க தொடங்கி இருக்கிறது. அதனால் இது அரசியலில் விஜய்க்கு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்திவிடும் என்று திமுகவின் இந்த செயல்பாட்டை அரசியல் வட்டாரங்களில் பலரும் விமர்சனம் செய்து வருகிறார்கள். இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறதோ வெயிட் பண்ணி பார்ப்போம். முதலமைச்சர் அறை மாற்றும் டெண்டரில் முறைகேடு, சட்டசபையில் கேள்வி எழுப்பிய திமுக. தமிழக அரசு செயல்பட்டு வரும் தலைமைச் செயலகத்தில் கர்ம வீரர் காமராஜர் தொடங்கி பக்தவச்சலம், அண்ணாதுரை, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, மு.க. ஸ்டாலின் என அனைவரும் முதலமைச்சராக செயல்பட்டு வந்த அறையில்தான் தற்போது விஜயும் செயல்பட்டு வருகிறார். ஆனால் திடீரென்று இடம் பற்றாக்குறையாக இருப்பதாக சொல்லிக்கொண்டு நாமக்கல் கவிஞர் மாளிகையில் உள்ள 10வது தளத்திற்கு முதலமைச்சரின் அறை மாற்றப்படுவதாக கடந்த மாதமே அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் இந்த நேரத்தில் அதற்கு எதிராக சட்டமன்றத்தில் திமுக எதிர்த்தரப்பினர் கேள்வி எழுப்பினர். குறிப்பாக முதலமைச்சரின் அறை மாற்றத்திற்கு 5.54 கோடி ரூபாய் டெண்டரை ஏன் ஆன்லைனில் விடவில்லை, இதில் ஏதோ குழப்பம் இருக்கிறது என்கிற தகவல் செய்தித்தாள்களில் வெளியாகி இருக்கிறது. அதோடு முதலமைச்சர் அறையின் பணிகள் எல்லாம் முடிந்த பிறகே டெண்டர் விடப்பட்டிருக்கிறது என்றும், நாமக்கல் கவிஞர் மாளிகையில் இடம் பற்றாக்குறையாக இருப்பதாகவும் அதிகாரிகள் புலம்பி வருவதாக அந்த பத்திரிகை செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்படி இருக்கும்போது எதற்காக முதலமைச்சர் அறையை மாற்ற வேண்டும்? இப்போது இருக்கும் அறையே போதுமாகத்தான உள்ளது. காமராஜர் தொடங்கி எத்தனையோ முதலமைச்சர்கள் இந்த அறையில் தானே இருந்தார்கள் என்று கேள்வி எழுப்பினார்கள்.
அதற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதிலளிக்கும் போது, முதலமைச்சரின் அறை மாற்றத்திற்கான டெண்டர் பணிகள் இன்னும் முடியவில்லை, தவறான செய்திகளை வெளியிடுகிறார்கள். கூடிய சீக்கிரமே நாங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிடப் போகிறோம். அதோடு புதிய தலைமை செயலகம் கட்டுவதற்கு கருணாநிதி, ஜெயலலிதா 2 பேரும் நினைத்தார்கள். ஆனால் அது சில பிரச்சனைகளால் நடைபெறவில்லை. அதனால் இப்போது முதலமைச்சர் அதிகாரிகளுடன் அமர்ந்து ஆலோசனை நடத்துவதற்கு போதுமான இடம் இல்லாததால் தான் இந்த நாமக்கல் கவிஞர் மாளிகையை தேர்வு செய்திருக்கிறோம். அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்வதற்காக முதலமைச்சரின் அறையை தற்காலிகமாக மாற்றுகிறோம். மற்றபடி அவருடைய தனிப்பட்ட வசதிகளுக்காக அலுவலகம் மாற்றப்படவில்லை என்று பதில் கொடுத்தார். பாஜகவின் மிரட்டல் எதிரொலி. கரப்பாம்பூச்சி கட்சியின் நிகழ்ச்சி ரத்து. கடந்த மாதம் டெல்லியில் மாணவர் அமைப்பினர் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தினார்கள். அதன் காரணமாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இது அந்த மாணவர் அமைப்புக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கப்பட்டது. அதோடு அந்த சமயத்தில் நாடு முழுவதும் உள்ள மாணவர் அமைப்பினர் ஆங்காங்கே போராட்டங்களிலும் ஈடுபட்டார்கள். சென்னையில் கூட இந்த போராட்டம் நடைபெற்றது. ஆனால் அவர்களை தொடர்ந்து போராட விடாமல் காவல்துறையினர் விரட்டியடித்தார்கள். இந்த நிலையில் தங்களுக்கு கிடைத்த வெற்றி காரணமாக அடுத்தடுத்து இந்தியா முழுக்க உள்ள பல மாநிலங்களிலும் போராட்டங்களை நடத்த வேண்டும் என்று மாணவர் கரப்பாம்பூச்சி கட்சியினர் தீவிரமாக திட்டமிட்டு வருகிறார்கள். குறிப்பாக நேற்று கல்கத்தாவில் உள்ள பாரத் சபாவில் அக்கட்சியினர் ஒரு மீட்டிங் நடத்த ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஆனால் அந்த நிகழ்ச்சி கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டது. இதுகுறித்து கரப்பாம்பூச்சி கட்சியினர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இன்றைய தினம் மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டத்தை நடத்த திட்டமிட்டிருந்தோம். ஆனால் நாங்கள் ஏற்பாடு செய்திருந்த அரங்கத்தின் உரிமையாளர் தங்களுக்கு பாஜக வட்டாரங்களிலிருந்து மிரட்டல் வருவதாக சொல்லி அரங்கத்தை தர மறுத்துவிட்டார். அதன் காரணமாகவே எங்களது கூட்டத்தை ரத்து செய்துவிட்டோம் என்று கூறினார்கள். என்றாலும் பாஜகவின் இந்த மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். விரைவில் இதைவிட மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டத்தை நடத்துவோம் என்று அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அது மட்டுமின்றி எந்த மாநிலத்தில் மாணவர்களின் கல்விக்கு எதிரான செயல்பாடு நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த மாநிலங்களில் எல்லாம் நாங்கள் பெரிய அளவில் போராட்டம் நடத்தி மாணவர்களின் உரிமைகளை மீட்டுக் கொடுப்போம். இப்போதைக்கு கல்கத்தாவில் எங்களது கூட்டத்தை தடுத்து நிறுத்திவிட்டாலும் விரைவில் அடுத்த கூட்டம் நடைபெறும் இடத்தை நாங்கள் அறிவிப்போம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி மேற்கு வங்காளத்தில் நடைபெற்ற மாஃபியா கொலை வழக்கு தொடர்புடைய அத்தனை பேரையும் 10 நாட்களுக்குள் கைது செய்ய வேண்டும் என்று மேற்கு வங்காள அரசு கெடு விதித்துள்ள மாணவர் அமைப்பினர் 10 நாட்களுக்குள் அவர்கள் கைது செய்யப்படாவிட்டால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் என்றும் எச்சரித்துள்ளார்கள். இதன் காரணமாக தற்போது கல்கத்தாவில் பரபரப்பு நிலவிக் கொண்டிருக்கிறது. மேற்கு வங்காளத்தில் தற்போது செயல்பட்டு வரும் பாஜக அரசும் காவல்துறையும் மாணவர் அமைப்பினர் எக்காரணம் கொண்டும் போராட்டம் நடத்தக்கூடாது என்று எச்சரிக்கை விடுத்துள்ளதோடு அவர்கள் போராட்டம் நடத்துவதற்கு ஆயத்தமான உடனே அத்தனை பேரையும் கைது செய்து போராட்டத்தை கலைத்துவிட வேண்டும் என்றும் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார்கள். டெல்லியில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி மத்திய அரசுக்கு சவால் விட்ட கரப்பாம்பூச்சி கட்சியினர் இப்போது மேற்கு வங்காள அரசுக்கும் 10 நாள் கெடு வைத்து அடுத்த போராட்டத்தை நடத்துவதற்கு களமிறங்கி வருகிறார்கள். திட்டமிட்டபடி இந்த போராட்டம் நடக்குமா இல்லை நிறுத்தப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.